ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்பவே ட்ரையாக இருக்க ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காகவும், அது மட்டும் இல்லாமல் நல்லா கருமையாகவும் ஈக்குவலாகவும் வளரணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஹேர் கட் டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் ஹேர் க்ரோத் சேலஞ்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ வந்து என்ன ஹேர் பேக் நான் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். தயிரும் வெந்தயமும் வந்து முந்தின நாளே நைட்டு வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ஹேர் பேக். இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரிசலாங்கண்ணி ஆட் பண்ணியிருக்கனால கருமையாகவே இருக்கும். தேங்க்யூ.